ஸோ வைட்டமின் சி குறைபாடு வந்து எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? முதலாவதா என்னன்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தடைபடலாம். 2வது ஃப்ரீக்வென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஈறுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமும், இல்ல வந்து ப்ளீடிங் வந்து ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, ஏதாவது காயம் பட்டா சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஆறாது. 4வது வந்து தோல் வறட்சி, தோல் சுரசுரப்பா இருக்கிறது. 5வதா வந்து மூட்டுக்கு மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமோ, இல்ல அந்த இடத்துல ப்ளீடிங் ஆயிட்டு, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வீங்கி போறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து பார்த்தோன்னா, இருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி குறைபாடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன பண்ணணும்? நீங்க உங்க குழந்தை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறணும். இது வந்து வைட்டமின் சி குறைபாடு தானான்ட்டு. ஆமாம். இது வந்து வைட்டமின் சி குறைபாடு தானா? அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வைட்டமின் சி லெவல்ஸும், இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப வைட்டமின் சி குறைபாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி சப்ளிமெண்டேஷன் குடுப்பாங்க. 2வதா வைட்டமின் சி நிறைந்த வந்து காய்கறிகள், பழங்கள வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில வைட்டமின் சி நிறைந்த காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ப யூஸ் பண்ற எல்லாமே வந்து இப்ப பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சீசன்ல கிடைக்கிற ஆரஞ்சு பழம், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி, நம்ப குடமிளகாய் யூஸ் பண்றோம் இல்லையா? அதிலயும் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் நம்ப குக்கும்பர் அதிலயுமே நெறைய வந்து வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. ஸோ, இதெல்லாம் நீங்க உணவுகள்ல வந்து ஒரு அங்கமா சேர்த்துக்கங்க. மீண்டும் ஒரு விரிவான டிப்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். டாக்டர் கார்த்திக்.